வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பைனாப்பிள் வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறதுந்தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வாணலை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. லைட்டா ஒரு 4 பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கோம் பொடி பொடியா, அதை சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, அதையும் நல்லா கழுவிட்டு பொடி பொடியா கட் பண்ணி வச்சு அதையும் போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் கூட சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினோன்னு கேரட் பீன்ஸ் சேர்த்திக்கலாம். ஒரு 4 பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு கேரட் கட் பண்ணி வச்சிருக்கோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கேரட் பீன்ஸ் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம குடமிளகா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விடுங்க. காய்க்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு தூவிக்குங்க. இப்போ காய் நல்லா வதங்கினோன்னு கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிளை சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒரு பெரட்டி விட்டு நம்ம சாப்பாடை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்படி நல்லா கலந்து விட்டோன்னு லைட்டா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்ம பைனாப்பிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.